இப்பொழுது உங்க வாசஸ்தலத்தை நோக்கி நான் கெஞ்சி மண்டாடுகிறேன் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறார். நாமும் நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், எவ்வளவு பொருளாதாரத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஆனாலும் எல்லாமே வீண் தான், எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான். நம்ம உலகத்துல இந்த நாட்களை நம்ம நடக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ வசதி படைத்தவர்கள், எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, வயநாடு நம்ம பார்க்கிறோம். நேத்து கண்டவங்க இன்னைக்கு இல்ல. அந்த மக்கள் எல்லாம் நீங்க பாருங்க எப்படி இருந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா திடீரென்று அந்த அழிவு ஏற்பட்டது. அவங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எவ்வளவோ பணங்களை அவங்க சேர்த்து வைத்திருப்பாங்க, எவ்வளவோ நகைகளை சேர்த்து வைத்திருப்பாங்க, ஆனா கூட எதுவுமே வரல. இமைப்பொழுது அப்படியே அவங்க கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இரவு பொழுதெல்லாம் அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள் கடந்து வருகிறது. தினந்தோறும் நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே வாஞ்சதான், ஒரே தாகம்தான், அது நீங்க மட்டும்தான் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிங்க. கடைசி வசனத்துல பார்க்கிறோம், தன்னைத்தானே அவர் தேற்றிக் கொள்கிறதை பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி அவர் தன்னைத்தானே கர்த்தருக்குள்ளாக அவர் திடப்படுத்தி கொண்டாராம். நாமும் கூட நம்ம வாழ்க்கையில அநேக துக்கங்களும் கலக்கங்களும் சோர்வுகளும் நமக்கு வரும் பொழுது உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்கள். யாருக்குள்ளாக? கர்த்தருக்குள்ளாக தேற்றிக் கொள்ளுங்கள். எனக்கு நீங்க மட்டும்தான் ஆண்டவரே ஆறுதல், இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே ஆறுதல் இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும்தான் என்று சொல்லி தாவீதை போல ஆத்துமா கலங்கும் போதெல்லாம், நீங்க சோர்ந்து போகும் போதெல்லாம் தேவனை நோக்கி முறையிடுங்கள். அவர் உங்களுக்கு ரட்சிப்பாய் இருந்து, உங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து, அவர் உங்களை அனுதினமும் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார்.